வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து 375 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சாங்க. இதனைத் தொடர்ந்து உலகின் பல நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு முனைப்பு காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலையும் இன்னொரு நாடு வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த ரெண்டு நாடுகள் பிரம்மோஸ் மற்றும் பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை வாங்க போறாங்க? பிரம்மோஸ் மற்றும் பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த ரெண்டு மிசைல்களையும் வாங்குவதற்கு எதற்காக பல நாடுகள் போட்டி போடுறாங்க? இந்த மிசைல்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான தாக்குதல்களை நடத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சீனா பல வருடங்களா இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகளுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நேபாள் போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுத ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் அண்டை நாடுகள்ல கடற்படை தளங்களையும் அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவின் இந்த நடவடிக்கையை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா லுக் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசிய ஃபாலோ செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளுடன் இந்தியா தன்னுடைய ராணுவ உறவை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. ராணுவ உறவு அப்படிங்கிறது வெறுமன இரு நாடுகளுடைய படைகள் இணைந்து கூட்டு பயிற்சி செய்வது மட்டும் கிடையாது. இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதற்கும் முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதற்கு இந்தியாவுக்கு முதல்ல கிடைச்ச வெற்றி தான் பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செய்வதற்கான ஆர்டர். பிலிப்பைன் பல வருடங்களா தென்சீன கடல் பகுதியில சீனாவுடைய அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட நாடு. அந்த நாட்டிற்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைலை சப்ளை செஞ்சிருப்பது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில தான் மேலும் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு பிரம்மோஸ் மிசைல வாங்க போறாங்க. அதாவது வியட்நாம் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் இன்னும் கூடிய விரைவில் பிரம்மோஸ் மிசைல விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு தற்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் வியட்நாமிற்கு மிசைலோட விலை, பிரம்மோஸ் மிசைலோட ஸ்பெக் போன்ற பல விஷயங்களை அனுப்பிட்டாங்க. அந்த விஷயத்தை வியட்நாமை சேர்ந்த அதிகாரிகள் பார்த்து முடிச்சிட்டதா சொல்லப்படுது. அதனால இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வியட்நாம் மற்றும் இந்தியாவுக்கு இடையே பிரம்மோஸ் மிசைல விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. வியட்நாம் இந்தியாவிடமிருந்து கிட்டத்தட்ட 700 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல பிரம்மோஸ் மிசைல வாங்க போறாங்க. வியட்நாம் பிரம்மோஸ் மிசைல தன்னுடைய தரைப்படை மற்றும் கடற்படைக்காக வாங்க போறாங்க. இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு இடையே பிரம்மோஸ் மிசைல எவ்வளவு நாள்ல இந்தியாவால சப்ளை செய்ய முடியும், என்ன மாதிரியான பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்பா தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 80% விஷயங்கள் பேசி முடிக்கப்பட்டு விட்டதாகவும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் மட்டுமே நடைபெற்று வருவதா சொல்லப்படுது. வியட்நாம் பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு முக்கியமான காரணம், பிரம்மோஸ் மிசைல் உலகின் தலை சிறந்த சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல்னால 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால குறைந்தபட்சமா 3 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இப்படி 3 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய விஷயத்த சீ ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிரிகளின் போர்க்கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ரடார் சிஸ்டத்தினால கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கணும்னா இது போன்ற மிகவும் குறைவான உயரத்துல மிசைல்கள் பறக்கணும். அந்த விஷயத்தை தான் சீ ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரம்மோஸ் மிசைல்கள்னால அதிகபட்சமா 49,000 அடி உயரத்துல பறக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ஃபைட்டர் ஜெட் மற்றும் லேண்ட் பேஸ் லான்ச்சர்கள்ல இந்தியா இணைச்சிருக்காங்க. அதனால பிரம்மோஸ் மிசைல்களை தன்னுடைய முப்படைகள்லையும் இந்தியாவால பயன்படுத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் பிரம்மோஸ் மிசைல்ல இருக்கிறதுனாலதான் வியட்நாம்
இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு இடையே ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். இந்தியா அட்வான்ஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜிகளை வரும் காலத்துல வியட்நாமுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்துவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது போன்ற பல விஷயங்களை இந்தியா செய்ய போறாங்க. வரும் காலத்துல இணைந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல்களை வியட்நாமிலே தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதா சொல்லப்படுது. இதனால இரு நாடுகளுமே ராணுவ ஆயுத தயாரிப்புல வரும் காலத்துல இணைந்து செயல்பட போறாங்க. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்னா உலகத்திலே அதிக ஆயுத இறக்குமதி செய்வதுல 2வது நாடா இருப்பாங்க. இவ்வளவு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு ஆயுதத்திற்காக மற்ற நாடுகளை நம்பி கடந்த 60 வருடங்களுக்கு மேலா இருந்துச்சு. ஆனா தற்போது அந்த நிலை முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பினான்சியல் இயர்ல மட்டும் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 21,083 கோடியா உயர்ந்திருக்கு. இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி 2013 இருந்து இந்த பினான்சியல் இயர்ல பார்க்கும் பொழுது 31 மடங்கு அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தங்களுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யறாங்க. உலகின் பல நாடுகள் தற்போது இந்தியாவை ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் வியட்நாம், பிலிப்பைன் போன்ற நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவின் அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில ஒரு 200 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் இலக்குகளை தாக்குவதற்கு இந்தியாவால உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல். அதாவது டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது சாதாரண பாலிஸ்டிக் மிசைல் ஒரு அரைவட்ட பாதையில பயணித்து இலக்கை தாக்கும். ஆனா இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அரைவட்ட பாதையில பறக்கும். அதற்கு பிறகு திசையை மாற்றி பறக்கக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்டது. இதனால எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலை தாக்கி அளிக்க முடியாது. இந்திய ராணுவம் இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை தற்போது மிகப்பெரிய அளவுல தங்கள் படையில் இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்னால 150 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த சூழ்நிலையில DRDO நிறுவனம் 290 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை சோதிப்பதற்கான வேலைகள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது தற்போது இந்தியாவிடம் உள்ள பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலோட ரேஞ்சை விட குறைவான தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல சோதிக்க இருக்காங்க. DRDO எதற்காக இப்படி பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலோட ரேஞ்சை குறை சோதனை செய்ய போறாங்கன்னா பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை உலகின் பல நாடுகள் வாங்க முனைப்பு காட்டுறாங்க. குறிப்பா அர்மீனியா இந்தியாவிடமிருந்து பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அர்மீனியா போன்ற நாடுகள் மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படிங்கிற அமைப்புல மெம்பரா இல்ல. இந்த மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அமைப்பு மிசைல் டெக்னாலஜி மற்ற நாடுகளுக்கு பரவாமல் இருப்பதை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் கீழ் இல்லாத நாடுகளுக்கு ஒரு நாடு மிசைலை ஏற்றுமதி செய்யணும்னா அது 290 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்புக்குள் இருக்கணும். இதன் காரணமாக தான் இந்தியா பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலோட ரேஞ்ச 290 கிலோமீட்டரா குறைச்சு தற்போது சோதனை செய்ய இருக்காங்க. அர்மீனியா தவிர பல மிடில் ஈஸ்ட் நாடுகளும் பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை வாங்குவதற்கு முனைப்பு காட்டுறாங்க. குறிப்பா ஈஜிப்ட் பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை வாங்குவதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது பிரளய் மிசைல் ஒரு சிங்கிள் லான்ச்சர் கான்பிகரேஷன் கொண்ட மிசைலா தற்போது இருக்கு. அத ஒரு ட்வின் லான்ச்சர் கான்பிகரேஷன் கொண்ட மிசைலா மாற்றுவதற்கும் DRDO தற்போது சோதனை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் முன்னாடி ஒரு லான்ச்சர்ல ஒரு மிசைல் தான் இருக்கும். தற்போது ஒரு லான்ச்சர்ல 2 மிசைல்கள் இருக்கும் வகையில இந்தியா மாடிஃபை செய்யறாங்க. ஒரு தாக்குதலை நடத்திட்டு 2வது தாக்குதலுக்கு மிசைலை லோட் செய்ய தேவையில்லை. இதனால ஒரே லான்ச்சரை பயன்படுத்தி எதிரிகள் மீது 2 மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். இது போன்ற கேப்பபிலிட்டி ஒரு யுத்த நேரத்துல எதிரிகளின் இலக்குகள் மீது பிரளய் மிசைலை லான்ச் செய்வதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். பிரளய் மிசைல்னால
பலவிதமான வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டார் முதல்ல பயன்படுத்தப்படுது. 3வது ஸ்டேஜ்ல மனூரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் பயன்படுத்தப்படுது. பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். இதனால இந்த மிசைல்களை சைலோக்கள்ல ஸ்டோர் செய்ய முடியும். தேவைப்படும் பொழுது மறைச்சு வச்சிருக்க இடத்துல இருந்து வெளியே எடுத்து உடனடியா மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். இந்த பிரளை மிசைல்னால 500 முதல் 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதனால ஒரு பிரளை மிசைல எதிரிகளின் இலக்குகள் மீது ஏவி தாக்குதல் நடத்தணும்னா எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் இலக்கை தாக்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 60 நொடிகள்ல ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். பிரளை மிசைல்கள்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். அதாவது இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் தென் 10 மீட்டர். டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா எடுத்து சென்று டிப்ளாய் செய்ய முடியும். இதனால இந்த மிசைல்களை பயன்படுத்தி சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவால எதிரிகளோட மிக முக்கியமான இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. இதனால பிரம்மோஸ் மிசைலை விட பிரளை மிசைல் விலை குறைவாயிருக்கு. ஒரு யுத்த நேரத்துல பிரளை மிசைல்களை பிரம்மோஸ் மிசைல்களை விட அதிக அளவுல இந்தியாவால பயன்படுத்த முடியும். இந்தியா ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணிய மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்துவதற்காகவே டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த படையணியில பிரம்மோஸ் மற்றும் பிரளை மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் பிரளை மிசைல்ல இருக்கிறதுனாலதான் அர்மீனியா இந்தியாவிடமிருந்து பிரளை மிசைல்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.